So hello hi guys, welcome to Sankulio channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சின்ன ஃபன் தான் பண்ண போறோம். சோ அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க வேளச்சேரியில இருக்க ஸ்கை ஜம்பர்ஸ் ட்ரம்போலின் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ வேற லெவல்ல ஃபன் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஆட்டம் பட்டம் கொண்டாட்டம் தான். பூரி மசாலா பூரி தொட்டுக்கு அப்படியே வடகறி. இது கொஞ்சம் கூட வேலைக்கே ஆகல. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இப்போ ஸ்கூல் ட்ரிப்ஸ்ல இருந்து வரீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஆஃபர்ஸ் இருக்கு. ஸோ 1 ஹவருக்கு வந்து உங்களுக்கு வெறும் 500 தான் சார்ஜ் பண்றாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 2.5 ஹவர்ஸ், அதுக்கு வெறும் 800 தான் சார்ஜ் பண்றாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நல்ல ஆஃபர். அது மட்டும் இல்லாம வீக்கெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100 ருபீஸ் எக்ஸ்ட்ராவா பே பண்ற மாதிரி இருக்கும். பறந்திடும் எரகோசா பறந்திடும் எரகோசா. ஸோ நீங்க ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது கூட நீங்க பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். ஸோ 2 ஹவர்ஸ்க்கு வந்து நீங்க 1300 per person பே பண்ற மாதிரி இருக்கும். அதே இது வீக்கெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 1500, ஜஸ்ட் ஒரு 200 மட்டும் எக்ஸ்ட்ராவா பே பண்ணணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ டிக்கெட் பிரைஸிங்க பத்தி பார்த்துடலாம். ஸோ நீங்க தனியா வரீங்கன்னா உங்களுக்கு வீக் டேஸ்ல வந்து ½ அன் ஹவருக்கு 500 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அதே இது வீக்கெண்ட்ஸ்ல வந்து 600, அப்படியே 100 மட்டும் இதாகுது. ஸோ 1 ஹவர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 700 ருபீஸ் இன் வீக் டேஸ். இதே இது வீக்கெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா 800 ருபீஸ். மேக்ஸிமம்னு பாத்தீங்கன்னா 1.5 ஹவர்ஸ், அது வந்து 950 ருபீஸ் வந்து வீக் டேஸ்ல, வீக்கெண்ட்ஸ்ல வந்து 1100 ருபீஸ். ஸோ நீங்க எப்பவுமே மோஸ்ட்லி வீக் டேஸ்ல போற மாதிரி பிளான் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 ருபீஸ் குறையும். ஸோ இது மட்டும் இல்லாம நம்ம உள்ள போகும்போது உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் அண்ட் ஷூஸ் இதெல்லாம் போடக்கூடாது. ஸோ சாக்ஸ் மட்டும் தான் போடணும். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே சாக்ஸ் எடுத்தும் போடக்கூடாது. நீங்க கிரிப் சாக்ஸ்னு ஒரு சாக்ஸ் கொடுக்குறாங்க, அது 100 ருபீஸ். ஸோ 100 ருபீஸ் ஒரு செட். அதனால கீழே உள்ற மாதிரி தெரியல, இது கொஞ்சம் நல்லாவே கிரிப்பா இருக்கு. இந்த மாதிரி கேம்ஸுக்குலாம் இந்த கிரிப் சாக்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா வாங்கி போடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம ரோப் கேமிங்கை பற்றி பார்த்தோம்னா, ஸோ அந்த ரோப் கேமிங்கோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாடி வெயிட்டை உங்களோட ஹேண்டால் எவ்வளோ நேரம் தாங்க முடியும் தான் அங்கே பாயிண்ட்டே. ஸோ நீங்கள் ஒரு ப்ரோவாக இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரோப்பில் அப்படியே வந்து அந்த பாருக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ நீங்கள் அப்படி சேஞ்ச் ஆகிற ஒரு செகண்டில் வந்து உங்களோட கை அந்த ரோப்பில் இருக்கும், இன்னொன்று கை அந்த பாரில் இருக்கும். ஸோ அடுத்த செகண்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரோப்லேருந்து கையை விட்டுறணும். ஸோ அப்படி விடும் போல 1 செகண்டுக்கு நீங்கள் ஒரு கையை வச்சு தான் உங்கள் வெயிட்டை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் செகண்டுக்கு தான் உங்களோட நெக்ஸ்ட் கை சப்போர்ட் வரும். ஸோ இந்த விஷயம் பண்ணணும்னா ஒரு ப்ரோவால் தான் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நம்மளோட ட்ரைனர்ஸ். ஸோ இவங்க வெல் ஸ்கில்டு ஜம்பர்ஸ். ஸோ இவங்க நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்களால நீங்கள் இந்த ட்ரம்போலின் பார்க்கில் நிறைய கேம்ஸ் நீங்கள் கற்றுக்க முடியும். ஸோ இவங்க குதிக்கிறதுலேருந்தே தெரியும் இவங்க எவ்வளோ ப்ரோன்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க பண்ண சில கேம்ஸ்லாம் உங்களுக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இது வந்து மவுண்ட் கிளைம்பிங். ஸோ நிறைய பேருக்கு மவுண்ட் கிளைம்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஆனால் நம்மளோட லைஃப்பை நம்மளால் ரிஸ்க் பண்ண முடியாது. ஸோ பண்ணவும் கூடாது. ஆனால் இங்கே வந்து அதுக்குரிய ஆப்ஷன் இருக்குது. ஆனால் உங்கள் லைஃப்பை ரிஸ்க் பண்ண தேவையே இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் ஏறலாம், கீழே விழலாம், ஃபன் பண்ணலாம்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரீ ஃபால். ஸோ நம்மளுக்கு ரொம்ப ஹைட்லேருந்து குதிக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஆனால் கீழே வந்தால் தான் பயங்கரமாக அடிப்படும். ஆனால் இங்கேருந்து எவ்வளோ தூரத்துலேருந்து குதித்தாலும் உங்களுக்கு அடியப்படாது. ஸோ இது நம்மளுக்கு ரொம்பவே நல்லாவும் இருக்கும். மெயினாக குட்டி பசங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க விழுந்து விழுந்து ஃபன் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஸ்பைடர் டவர். ஸோ இதை பொறுத்த மட்டும் நீங்கள் டம்முன்னு போய் கீழே விடாமல் ஒரு இதாக தாண்டி போய் விடுவீங்க. இன்டர்ஸ்டெல்லர் மூவியில் இது ஒரு நல்ல கிளிப். ஹீரோ வந்து 4th டைமென்ஷனில் டைமை ஆக்சஸ் பண்ணுறக்குரிய சீன். ஸோ எனக்கு ஸ்பைடர் டவரை பார்க்கும் போதெல்லாம் இது கூட தான் ரிலேட் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது ஒரு தைரியசாலியால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் இப்படி கீழே விழும்போது கீழே அவ்வளோவா இதெல்லாம் இல்லை. ஸோ டம்முன்னு போய் கீழே விழுந்தீங்கன்னா உங்களுக்கு சில அடிப்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே உள்ள போகும்போது ஒரு இதில் மட்டும் கால் தொங்குச்சுன்னா தலைகீழே தொங்குறது கூட வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன கேம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபுட் அண்ட் உங்களோட ஜம்பிங் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறக்கூடிய கேம். நீங்கள் ஒரு பிளேயராக இருந்து ஸ்கூலில் ஹை ஜம்பில் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு கேம். ஸோ வாங்க போய் ஃபன் பண்ணலாம். ஸோ பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனில் இந்த ஜாக் ஸ்பேரோ ஓடுற சீனை நம்மளால் மறக்கவே முடியாது. இது எதுக்குடா இப்போதான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் தான் விஷயமே இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ரோலரில் பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்து போகிறது, தவந்து போடுறது, ஒரு அடியாலாம் எடுத்து வச்சு போனீங்கன்னா எண்டு வரைக்கும் இல்லை, ஒரு 2-3 இன்ச்சை கூட தாண்ட முடியாது. ஸோ அந்த ஜாக் ஸ்பேரோவில் ஓடுற மாதிரி கண்ணு மூணு தெரியாமல் தெரிச்சு ஓனால் தான் எண்டில் போய் சேர முடியும். ஸோ வாங்க கைஸ் போய் ட்ரை பண்ணலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம்.
ஸோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் மேலும் மேலும் லைக் பண்ண நாங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு புது புது வீடியோஸ் போடுறோம். ஸோ மற்றவங்களுக்கும் தெரியும்னால ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஆச்சுன்னா நைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.